கிறிஸ்தலா சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, நீங்கள் தேவ பிள்ளை என்பதை நீங்கள் அடிக்கடி மறந்து போகிறீங்க. நான் தான் தேவனுடைய பிள்ளைக, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றத அடிக்கடி மறந்து போகிறீங்க. ஆமென். நான் தான் ஊழியக்காரன்றதை மறந்து போகிறீங்க. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறேன், நிறைய மறந்துட்டு போகிறாங்கப்பா. எனக்கு கொடுத்த வெளிப்பாடு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னை மறந்துட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் தேவன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இதை அநேக ஜனங்கள் பார்க்குறாங்க. அநேக ஜனங்கள் தலை குனிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அநேக ஜனங்கள் நிமிர்ந்து பார்த்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் பார்க்காத மாதிரி போகிறாங்க. இன்னைக்கு சபை விசுவாசி ஆண்டவரை பார்க்க முடியல. ஊழியக்காரங்கள் ஆண்டவரை பார்ப்பதல்ல, எனக்குன்னான்னு போகிறீங்க. ஒரு நாள் அவர் மக்களை யார் இந்த உலகத்தில் உண்மையான ஒரு மனிதன் என்று சொல்லி அவரை அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒரு இடத்துல போகும்போது டக்குன்னு விழுந்துடுறார். ஆண்டவர் விழுகிறார். அவர் விழுகிறார். அவராக விழுகிறார். ஏன் விழுகிறார் அப்படின்னா, யார் ஆண்டவரை நேசிக்கிறார்னு பார்க்குறதுக்கு. அப்போ அவர் ஒரு ஒரு கந்தலான துணி போட்டுக்கொண்டு ஒரு ஏழ்மையான தோட்டத்தோடு தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ விழுந்தோட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஜனமும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. யார் அவரை பார்ப்பதல்ல. இன்றைக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்கிறோம், யாரோ விழுந்து கிடக்குறாங்க, எனக்குன்னு நான் ஊழியக்காரன், அதை போய் பார்க்கக்கூடாது. வேண்டாம், பார்க்கணும். நான் சபையில் மூப்பர் பார்க்க மாட்டேன், நான் சபை விசுவாசி பார்க்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ மனிதருக்கு ஃபுல்லாக மறுதளிச்சுட்டு போய் கொண்டிருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா, சின்ன பாப்பா ஒன்று அங்கேருந்து வருது. அது பேக்கில் ஸ்கூல் கொண்டு போகிறதான ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில், லஞ்சு எல்லாமே இருக்கிறது. பாருங்கள், அவர் விழுந்தொட்டி அவரை பார்த்தொட்டி அந்த பாப்பா என்ன செய்யுது, அவரை போயிட்டு அவருக்கு தண்ணி தெளிக்குது. முதலாவதாக ஒரு தண்ணியை தெளித்து அவர் என்ன செய்ய தூக்கி விடுது. தூக்கி விடும்போது அவர் அப்போ வரைக்கும் நான் அவர் யாருன்னு சொல்லவே இல்லை. இப்படி அவர் சொல்லாமல் இருந்தபடினால அந்த பாப்பா தூக்கி விட்டு அவர் போட்டிருந்த செப்பல்லாம் கரடும் அதை எடுத்து கொடுத்து அவர் வைத்திருந்ததான கையில் வைத்திருந்தான அந்த கைத்தடியையும் எடுத்து கொடுத்து அவர் போட்டு வந்த பேகையும் எடுத்து கொடுத்து